அடுத்த சுற்று மழை பத்தி தான் நம்ம தொடர்ந்து இப்போ வானிலை அறிக்கையில கேட்டுக்கிட்டு இருக்கோம். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எங்க மாவட்டத்தில அடுத்து எப்ப ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில எங்கெங்கெல்லாம் கனமழை வரப்போகுதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த டேட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சீக்கிரமா உங்க மாவட்டத்தின் பெயர்களை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் மீண்டுமாக அந்த தீவிரமான மழை பொழிவுலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது தென் மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். இந்த நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்திற்கு அடுத்து வரும் மணி நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாகை மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக கனமழை தீவிரமடையும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் அடுத்த மழை பொழிவு நம்ம காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த சுற்று மழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் இறுதி நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அதை தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக அந்த கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். பல பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைத்தது. ஆனால் இப்போ நமக்கு ஓய்வு கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் சற்று மழை ஓய்வு கொடுத்து அதற்கு பிறகு தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ப்ரோ எங்கள் பகுதிகளில் பயங்கரமான ஃப்ளட்டு வந்துச்சு, இதே போலவே மறுபடியும் ஒரு ஃப்ளட்டு வருமானு வேறு கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில். பயப்படாதீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு கிடையாது. இப்போ நமக்கு மழை ஓய்வு கொடுத்துருக்கு ப்ரோ. அதனால் அவர் தொடர்ந்து அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, மறுபடியும் எங்களுக்கு கனமழை ரொம்ப சிவியராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். எல்லா இடங்களுக்குமே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம டேட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த 22, 23 தேதிகளில் டெல்டாவில் பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய தொடங்கி டிசம்பர் இறுதி நாட்களிலும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா நமக்கு மழை பொழிவுங்கிறது வடகிழக்கு பருவமழை எப்போ முடியுங்கிற மாதங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த வருடம் ஜனவரி மாதம்தான் இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது சற்று படிப்படியாக அந்த ஓய்வு கொடுக்கறதுங்கிறது அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லும். அது வரைக்கும் நமக்கு அந்த பருவக்காற்றுங்கிறது உறுதியாக நமக்கு இருக்கக்கூடும். அப்போ எல்லா இடங்களுக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ எங்களுக்கெல்லாம் எப்படி ப்ரோ மழை ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மாட்ரேட் ரெயின்ஃபால் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஏன்னா இப்போ நமக்கு மழை ஓய்வு கொடுத்து நிறைய மாவட்டங்களில் ஒருவேளை உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் வெயில் வருவது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக தீவிரமான மழை தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பல பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் அந்த தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று வலுப்பெறும். அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மிக மிக தீவிரமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். டிசம்பர் இறுதி நாட்களில் பரவலாக இந்த கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு. ஆனால் நமக்கு உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பலரும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இடைவிடாத மழை பொழிவு
தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நமக்கு பெய்யாத மழை பொழிவு தென் மாவட்டத்தில் ஒரு பக்கம் 100 சென்டிமீட்டர், சென்னையில் ஒரு பக்கம் 65 சென்டிமீட்டர் மழை பொழிவை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவு விடாமல் தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை காட்டிலும் கூடுதல் மழை பொழிவுங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில் இந்த பகுதிகளில் சரியாகவே நமக்கு மழை கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் ஒரே வறட்சியாக இருந்தது. திருநெல்வேலி வறட்சியாக காணப்பட்டது, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அப்புறம் தேனி, தென்காசி எல்லாருமே வந்து கமெண்ட்டில் போட்டிங்க. கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக வறட்சியாக இருக்குது, தென்மேற்கு பருவமழை எங்களை ஏமாற்றி விட்டது, வடகிழக்கு பருவமழை தான் இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில், அதாவது ஜூன் ஜூலை இது போன்ற தேதிகளிலும் அதே போல் இந்த 2023 தொடக்கத்திலையும் நிறைய பேர் வந்து விவசாயிகள் கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், இந்த தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு கைவிட்டாலும் இந்த வடகிழக்கு பருவமழை ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக எங்கெல்லாம் வறட்சியாக இருக்கோ, ஏன்னா தாமிரபரணி ஆறே ரொம்ப வறண்டு போய் கிடந்த ஆறு கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மழை இன்னும் முடிவடையில். இப்போ வேணால் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை இல்லாதது போல் இருக்கும், மழை வராத அறிகுறி போலவே இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள், அதை தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், ப்ரோ எப்போ ப்ரோ சென்னைக்கு நெக்ஸ்ட் ரெயின் எப்போ ப்ரோ எங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழை பொழிவுங்கிறது அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் பரவலாக மிதமான மழை, ஓரிடங்களில் கனமழையாக இருக்கும். கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த மிகப்பெரிய ஆபத்துகள் வருமா, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது அந்த மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து கேட்டிருக்காங்க. சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, 47 பேர் 48 பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். 100% நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் இறுதியில் தொடங்கும். அப்புறம் ஜனவரி முதல் வாரங்களிலும் பரவலாக இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் காணப்படும். அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துக்கு எங்களுக்கெல்லாம் இப்போ எப்போ ப்ரோ மழை வரும், எங்களுக்கெல்லாம் மட்டும் இந்த வடகிழக்கு பருவமழை சரியாகவே எங்களுக்கு வந்து பதிவே ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் தற்போதைக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக இல்லை. 100% நோ ரெயின்ஃபால் இன் உள் மாவட்டங்கள், அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 100% உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக கிடையாது. பனிப்பொழிவு தான் அதிகாலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் பெய்த மழை பொழிவே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்தால் உங்களுக்கு அறிவிக்கிறோம். தற்போதைக்கு உள் மாவட்டத்தில் மழை கிடையாது. டெல்டா மாவட்டங்களில் மட்டும் விட்டு விட்டு மழை பொழிவு அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கனமழை ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மீண்டுமாக அந்த வெள்ளப்பெருக்குங்கிறதுக்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தற்போதைக்கு நீங்கள் வந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த மழை பொழிவு ஓய்வு கொடுக்கும். நல்ல வெயில் வர வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் நல்ல ஒரு வெயில் வரும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க தயவுசெய்து. இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, இது ஏதோ தற்செயலாக பெய்த மழையும் கிடையாது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த போன்ற மழை பொழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் இறுதியில் மீண்டுமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக அந்த மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது படிப்படியாக அப்படி நமக்கு பெய்ய தொடங்கும். டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக இந்த மழையினுடைய தீவிரம் வரக்கூடிய 22, 23 தேதிகளில் ஆங்காங்கே அது பகுதியான மழை தான். அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்திற்கு இந்த பகுதியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் நீடிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. கடலோர மாவட்டத்திற்கு பரவலாக நமக்கு டிசம்பர் இறுதி நாட்களிலும் இந்த மழை தீவிரமடைந்து காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம்.
இனி வரக்கூடிய அடுத்த சுற்று மழை பொழிவில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு வந்த பகுதிக்கே மீண்டும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு வர வாய்ப்புகள் கிடையாது. நிறைய பேர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோன்னு வேறு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையில் மழை ரொம்ப இந்த வருஷம் எங்களுக்கு குறைவாக தான் கிடைத்தது, எங்களுக்கும் இது போல் ஒரு மழை பொழிவுலாம் வருமானு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க. சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து நிறைய பேர் எப்பவுமே நம்ம லைவ் செக்ஷனில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நீங்கள் விடுமுறை கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வெள்ள பாதிப்புகள் எங்கே அதிகமாக ஏற்பட்டதோ அந்த இடத்துல நமக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் நமக்கு செய்யும். ஏன்னா அந்த இடங்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்பி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த பகுதிகளில் பள்ளிகள் மீண்டும் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும். கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் வேகமாக இயல்பு நிலை திரும்பிவிடும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தற்போதைக்கு உங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை சரியாக வரலையோ அந்த பகுதிகளுக்கு தான் இந்த தீவிரமான மழை பொழிவு டிசம்பர் இறுதி நாட்களிலும் அதற்கடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள், ஜனவரி முடிகிற வரைக்கும் நீங்கள் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லிட்டாலே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் நீங்கள் எப்பயுமே இந்த எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது. வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எப்பொழுதுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மழை பொழிவுங்கிறது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்மளும் தேதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும். டிசம்பர் இறுதியில் பரவலாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. 100% சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100% நமக்கு மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே.